அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். விதி என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில் நல்லதையும் எழுதி வச்சிருப்பான், கெட்டதையும் எழுதி வச்சிருப்பான். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எல்லா பக்கங்களும் நல்லதாகவும் இருக்காது, அதே போல் எல்லா பக்கங்களும் கெட்டதாகவும் இருக்காது. ரெண்டுமே கலந்து இருக்கும். ஒரு நல்லது ஒன்று வந்துச்சுன்னா அதற்கு பிறகு ஒரு கெட்டதும் நடக்கும், ஒரு தீமையோ நமக்கு நடக்கும். அதே போல் ஒரு கெட்டது நம்முடைய வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அதற்கு பிறகு நிச்சயமாக ஒரு நல்லது இருக்கும். இந்த இரண்டையும் நாம் ஏற்று தான் ஆகணும். இதில் நல்லதை நம்ம ஈஸியாக ஏற்றுப்போம், ஆனால் கெட்டதை அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அந்தந்த சமயத்தில் வரும் அந்த ஒரு சோதனையை பொறுத்து தான் நம்முடைய மனநிலை இருக்கும். ஆனால் எவ்வளவோ பெரிய சோதனையாக கெட்டதாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு சூழ்நிலையில் நாம் உறுதியோட ஈமானுடன் இருக்க வேண்டும், பொறுமையும் காக்க வேண்டும். அல்லாஹ்விடம் தொடர்ந்து நாம் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் நிச்சயமாக நம்முடைய அந்த சூழ்நிலையை மாற்றும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட ஒரு நேரத்தை வச்சுருப்பான். அதாவது சோதனைக்கு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தை வச்சுருப்பான். அது சில பேருக்கு ஒரு நாளாக இருக்கலாம், சில பேருக்கு ஒரு வருஷமாக இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு 10 வருஷம் கூட இருக்கலாம். ஏன்னா அல்லாஹ் எழுதி வச்ச ஒன்று. அந்த 10 வருஷம் வரைக்கும் நம்ம துவா செஞ்சாலும் சரி, அமல்கள் செஞ்சாலும் சரி, அந்த பிரச்சனைகள் நம்ம விட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாது. அப்போ நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தில் தான் தடுமாற்றம் அடைஞ்சிருவாங்க. என்னன்னா துவா கேட்பதை விட்டுடுவாங்க. அவ்வளவுதான், இதுதான் நம்முடைய வாழ்க்கை பொழுது, நம்ம இவ்வளோ துவா செஞ்சோம், அல்லாஹ் நம்முடைய பிரச்சனைகளை நீக்கலை, இவ்வளோ தொழுதும் எதுவுமே பிரயோஜனம் இல்லை சொல்லிட்டு தொழுகையை விட்டுருவாங்க, துவா கேட்பதை விட்டுடுவாங்க. இப்போது நாளைக்கு தான் நம்முடைய விதி மாறப்போகுதுன்னு நினச்சிக்கிங்க. அது வரைக்கும் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்படி நம்ம கைவிடும்போது நம்முடைய விதி அப்படியே மறுபடியும் போயிடும். ஏன்னா நாம் செஞ்ச தவறுகளின் காரணமாக தான் அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான். அப்போது நாம் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய தலையெழுத்து மிக அழகாக மாறும். சில நேரங்களில் நாம் துவா செஞ்சிட்டோம், கபுல் ஆகாமல் இருக்கும். அதாவது அல்லாஹ் தருவான், இருந்தாலும் அந்த தரத அந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு நல்லது நடக்கிறதா அதுக்கு பின்னாடி நிறைய கெட்டது நடக்கிற மாதிரி இருக்கும். அதற்கு காரணம் கண் திருஷ்டியாக இருக்கும். அதாவது நம்ம கூடையே இருப்பாங்க அவங்க, நம்ம எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லுவோம், இந்த மாதிரி நல்லது எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் முன்னாடி நமக்கு சிரித்து பேசுவாங்க, நமக்கு முன்னாடி சிரித்து பேசுவாங்க, நமக்கு நல்லது நினைக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் பின்னாடி நம்மை பார்த்து பொறாமைப்படுவாங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க பொறாமைப்பட்டு மற்றவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க நல்லா இருக்கிறான். அந்த மாதிரி கண்திருஷ்டி பற்றும். அந்த கண்திருஷ்டியால் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படும். மார்க்கத்தில் கண்திருஷ்டி சொல்லிட்டு ஒன்று நிச்சயமாக இருக்குது. எப்படிப்பட்ட முன்னேற்றத்தையும் அது தடுத்து விடும். அதனால் கண்திருஷ்டியிலிருந்து எப்போவுமே அல்லாஹ்விடம் நாம் பாதுகாப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதனால தான் குரான் அந்த கடைசி சூறாக்கள் இருக்குது பார்த்திங்களா, சூரா நாஸ், சூரா ஃபலக், இந்த 2 சூறாக்கள் போதும் நம்முடைய அந்த பிரச்சனையை நீக்குவதற்கு. இன்னும் கண்திருஷ்டிக்கான நிறைய துவாக்கள் இருக்குது, விரிவான துவாக்கள் இருக்குது. இன்றைக்கி நான் அதில் ஒரு துவாவை சொல்ல போகிறேன். ரொம்ப சிறந்த ஒரு துவா இது. இது யாருக்கும் அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது, மனப்பாடமாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. அதனால் பார்த்து ஓதிக்கிங்க. ஒரு நாள் குறைஞ்சது ஒரு 3 முறையாவது இந்த துவாவை ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் வழக்கம் போல் நீங்கள் ஓதிட்டு வரும்போது இந்த கண்திருஷ்டியிலிருந்து பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு கெட்டது நினைப்பாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியாது. அதிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வான். இப்போ அந்த துவா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜாரிஸ் சூ ومن زوج تشيبني قبل المشيب ومن ولدي يكون علي ربا ومن مالي يكون علي عذابا ومن خليل ماكر عينه تراني وقلبه يرعاني إن رأى حسنة دفنها وإذا رأى سيئة أذاءها. اللهم إني أعوذ بك من جار السوء ومن زوج تشيبني قبل المشيب ومن ولد يكون علي ربا
வமின் மாலி யகூனு அலைய அதப வமின் ஹலீலின் மாக்கிரின் ஐனுஹு தரானி வகல்புஹு யர்ஆனி இன் ரஆ ஹசனதன் தஃபனஹ வஇஸா ரஆ சய்யிஅத்தன் அஸாஅஹ. இறைவா, தீய அண்டை வீட்டாரை விட்டும் முதுமை வருவதற்கு முன்பே என்னை கிழவனாக்கி விடும். அதாவது அதிக கவலை தரும் மனைவியை விட்டும், என் மீது ஆதிக்கம் செலுத்தும் கீழ்ப்படியாத பிள்ளையை விட்டும், எனக்கு வேதனையாக மாறும் செல்வத்தை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மேலும் வஞ்சகமான நண்பனை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அவனுடைய கண்கள் என்னை உற்று நோக்குகின்றன. அவனுடைய இதயம் எனக்கு எதிராக சதி செய்கிறது. அவன் என்னிடம் ஏதேனும் நன்மையை கண்டால் அதை மறைத்து விடுகின்றான். தீமையை கண்டால் அதை ஊர் முழுக்க பரப்பி விடுகின்றான். இந்த துவாவோட பொருளை உங்களுக்கு படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு துவா சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு எல்லா பிரச்சனைகளும் நம்மை சுற்றி தான் நடக்குது. அண்டை வீட்டார், அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க நல்லதாக இருக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே துவா செஞ்சுருக்கிறாங்க. அண்டை வீட்டுக்காரங்க நல்லவங்களாக இருக்கணும், அதற்காக துவாவும் இருக்குது. அப்படி அண்டை வீட்டுக்காரங்களால் தொல்லைகள் இருந்தால் நம்ம அந்த வீட்டை விட்டும் மாறி போகலாம். அதனால் மிக முக்கியம். அதன் மூலமாக நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதுபோல் குடும்பத்தில் துணையாலையும் பிள்ளைகளாலையும் நிறைய கவலைகள் பிரச்சனைகள் வரும். அதிலிருந்து நம்ம இந்த துவாவில் பாதுகாப்பு தேடுறோம். பயன் தராத செல்வம், நம்ம நிறைய செல்வம் இருக்கும், ஆனால் அந்த செல்வத்தின் மூலம் நமக்கு பயன் இருக்காது, அது நமக்கு வேதனையாக மாறிடும். அதிலிருந்து நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுறோம். கடைசியாக பாருங்கள், அந்த நண்பன் நான் சொன்னல ஃபஸ்ட்டு, நமக்கு ஒரு நண்பன், நல்ல ஒரு சொந்தக்காரங்க எல்லா ரூபத்துலையும் இருக்கலாம். இது நல்லதாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு, ஆனால் பின்னாடி நமக்கு வேட்டு வைப்பாங்க. நமக்கு நல்லது நடக்கவே அவங்களுக்கு பிடிக்காது. ஃபுல்லாக பரப்பி விட்டுருவாங்க நம்ம பற்றி தப்பு. அது எல்லாத்திலிருந்தும் இந்த துவாவின் மூலமாக நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். அற்புதமான ஒரு துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களில் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி வந்துள்ளார்கள். நமக்கும் பல துவாக்களை கற்று தந்துள்ளார்கள். அதில் இருக்கிற ஒரு சஹீஹான ஒரு துவா தான் இது. நிறைய பேர் இந்த துவாவை ஓதியிருக்க மாட்டீங்க. இன்று முதல் இந்த துவாவை ஓத ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு வேளை தொழுகைக்கு பிறகு இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதலாம். ஆரம்பத்தில் 3 முறை ஓதுங்க. ஏதாவது ஒரு வேளை தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓத ஆட்டோமேட்டிக்காக இன்ஷால்லா உங்களுக்கு மனப்பாடாயிடும். அதற்கு பிறகு ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகும் கட்டாயம் இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க. பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம், இது என்ன நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படி கூட நினைக்கலாம். அப்படி நினைக்காதீங்க. உங்கள் முன்னேற்றத்திற்கு பெரிய தடைக்கல்லாக இருப்பதே இந்த மாதிரி விஷயங்கள் தான். சில விஷயங்கள் நம்ம சாதாரணமாக நினைப்போம், ஆனால் அதுதான் நமக்கு பெரிய தலைவலி கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதுதான் இதுவும். இந்த ஒரு துவாவின் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதத்திலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். உங்களுக்கு வரக்கூடிய வெற்றியை, சந்தோஷத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி கொண்டே இருப்பான். அதனால் நம்பிக்கையுடன் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவின் மூலமாக உங்கள் வாழ்க்கை மாறும். அப்படி மாறணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்கு நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.